3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது வந்து ஒரு 3 ஹார்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சேன். அதுவே வந்து ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்போயும் ஒரு மூவி பண்ணுறப்போ ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது வந்து அவ்வளோ டைம் எடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் வந்து பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேராக அந்த களத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய புத்தகங்கள் அண்ட் வந்து போலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து வாசித்து அப்போ வந்து இது ஒரு கதை சொல்லிச்சு. அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வந்து வேறு நிறைய வந்து மித் ஸ்டோரிஸ் இருந்தது.